யூனிட் 4 கரிக்குலம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். கரிக்குலம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி மாத்திரம்தான் இந்த யூனிட் ரொம்ப சின்ன யூனிட் தான். பட் உள்ள கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 3 questions இருக்குது, 3 டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன் ப்ராசஸ். இதுக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, ஒரு கரிக்குலம் டிசைன் ப்ராசஸில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஃபேஸஸை நீங்கள் வந்து கொண்டு போகணும், இல்லை ஸ்டேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. டைனமிக் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் இன்வால்விங் 4 ஸ்டேஜஸ், 4 படிகளாக 4 ஃபேஸஸாக இது வருது அப்படிங்கிறது தான். அதில் கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கரிக்குலம், அடுத்தது இவாலுவேஷன் அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்ப்போம். கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது டாஸ்க் இன்வால்வ் இன் த ஃபஸ்ட் ஃபேஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த கரிக்குலம் டிசைன் ப்ராசஸ். கரிக்குலம் டிசைன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னதுன்னு நம்ம பார்த்தோம், கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன்றதை பார்த்தோம். இந்த கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷனில் 4 டாஸ்க் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேட்டிங் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் ஒரு கரிக்குலம் நம்ம கொண்டே போக முடியாது. நீங்கள் டீச் பண்ணுறதா இருந்தாலும் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த கோல்ஸ் அதை கேட்பாங்க. லேர்னிங் அவுட்கம் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே 3rd செமஸ்டர்லேயே நீங்கள் வந்து இப்போ ரெக்கார்ட் நோட் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லேர்னிங் அவுட்கம்ஸ், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுத்து தான் எழுதியிருப்பீங்க இல்லையா? லெசன் பிளானில் நீங்கள் அப்படி தான் எழுதியிருப்பீங்க. அடுத்தது செலக்டிங் ரிலவெண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அதில் மூலியமாக அனுபவங்களை அதை பெற்றுக்கிறாங்க. ஸோ அது என்னது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் that are to be attained of selected objectives. ஸோ அதை அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அப்ஜெக்டிவ்ஸு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த கற்றுக் கொடுத்ததை அவங்களால கற்றுக்க முடியுதா அப்படிங்கிறதான். செலக்டிங் சூட்டபிள் சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ் இன் ரிலேஷன் டு த லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் டு பி ப்ரொவைடட். செலக்டிங் சூட்டபிள் சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ். ஓகே, எந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான அனுபவங்களையும் நம்ம கொடுக்கணும், கற்றல் அனுபவங்களையும் நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசிங் integrating the learning experiences and subjects. ஓகே, ஸோ இதை எப்படி அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை எப்படி வரிசைப்படுத்தலாம், அந்த அனுபவங்களை எப்படி, கற்றல் அனுபவங்களை எப்படி நம்ம வரிசைப்படுத்தினா எப்படி ஒன்றுக்கு ஒன்று நம்ம சம்மந்தப்படுத்தலாம், அதை தொடர்பு கொள்ளலாம், தெரியணும் அப்படிங்கிறது. அண்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ் டு ஃபார்ம் த கரிக்குலம் டிசைன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸை ஃபார்ம் பண்ணுறது. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் தான் நீங்கள் நடத்த போகிறீங்க, அதாவது இந்த டாபிக் தான் நடத்த போகிறீங்க. எப்பொழுதுமே அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா லேர்னிங் அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் எதை வந்து சொல்லி கொடுத்து அவங்க கற்றுக்க போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் பண்ணணும். அதுக்கு டாப்பிக்கே தெரியாமல் கொண்டு போய் கிளாஸில் நீங்கள் நடத்த முடியுமா? எந்த டாப்பிக்குன்னு தெரியாமல் இல்லை. அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன புரிய போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன டாபிக் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அந்த அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்த செலெக்ஷன் ஆஃப் கரிக்குலம் கண்டென்ட், என்ன சப்ஜெக்ட் மேட்டர் நீங்கள் வந்து அங்கே சொல்ல போகிறீங்க அதை செலக்ட் பண்ணும். ஓகே, இந்த டாபிக் தான், அந்த டாப்பிக்லேயே நிறைய ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அதை நம்ம அங்கே கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்களுக்கு கற்றல் மூலயமா அனுபவங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. ஆர்கனைசிங் அண்ட் இன்டகிரேட்டிங் கரிக்குலர் காம்பனன்ட்ஸ், இது எல்லாம் தான் நம்ம பண்ணணும். ஆர்கனைசிங்னால் ஏற்கனவே தெரியும் இல்லையா, வரிசைப்படுத்தி பார்க்குறது, ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பார்க்குறது அப்படிங்கிறது தான். ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, இந்த வியூ ஆஃப் ரால்ஃப் டைலர்ன்ற எல்லாத்துலேயுமே ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பார், இந்த மாதிரி பண்ணால் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான். அதே மாதிரி இவருடைய வியூவில் என்னென்னா, ரால்ஃப் டைலரோட வியூவில் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லும் போது இட் இஸ் ரெஃபர்ஸ் டு இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் வந்து இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன்னாவே என்னது, இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறீங்களோ அதை பற்றினா ஒரு இதுதான் அது அப்படின்னு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான், ரெஃபர் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The curriculum planner begins his work by formulating the
கரிக்குலம் கோல்ஸ். நான் லேர்னிங் அவுட்கம்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கோல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அட்டைன் பண்ணி முடிக்கிறதான், அதை வந்து அவங்க கொண்டு அதை வந்து அவங்க அதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க, ஒரு டாப்பிக்கை கற்றுக் கொடுக்க, அந்த டாபிக் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் அங்கே இருக்குது. அடுத்தது எய்ம் சர்வ்ஸ் அஸ் மைல்ஸ்டோன்ஸ் டு ரீச் த கோல்ஸ் இல்லையா. இன்றைக்கி ஒரு பீரியடில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியுமா? ஒரே யூனிட்டை நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த மந்த்துக்குள்ளர நாங்கள் இத்தனை சாப்டர்ஸ் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மைல்ஸ்டோன்ஸ். எய்ம்ஸ் ஆர் ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் derived from the following 3 sources. எய்ம்ஸுங்கிறத நம்ம ஒரு 3 சோர்ஸஸ் மூலியமாக தான் நம்மளால் அதை டிரைவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்ன? சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப முக்கியம். அப்புறம் நீட்ஸ் ஆஃப் த லேர்னருடைய தேவை என்ன, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸோட தேவை என்ன, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட தேவை என்ன, 11th 12th ஸ்டூடெண்ட்ஸோட தேவை என்ன, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சமுதாயத்தினுடைய தேவைகள் என்ன, இது மூணையும் கருத்தில் கொண்டு தான் எய்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது இருக்கணும். ஆஃப்டர் ஃபைனலைசிங் த எய்ம்ஸ் ஆர் ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் they are to be filtered through 2 screens. நீங்கள் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் சப்ஜெக்ட் தான்ப்பா எனக்கு தெரியும், என் டிசிப்ளினில் நான் என்னோடய சப்ஜெக்டில் நான் என்ன டாபிக்ஸ் எல்லாம் அப்ஜெக்டிவ்ஸாக வேணுமோ எய்ம்ஸாக வேணுமோ இதெல்லாம் இந்த குழந்தைங்க எல்கேஜியில் ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ நான் அதை வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதை என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணணும். அதில் 2 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அது என்னென்னா philosophy of the institution and psychological factors determining learning. ஸோ ஒரு அதில் தத்துவம் இருக்கா, ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபிலாசபி இருக்கா, அதே மாதிரியே என்னத்தையும் பார்ப்பாங்கன்னா இது சைக்கலாஜிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுமா, லேர்னர்ஸை அஃபெக்ட் பண்ணுமா, அந்த ஃபேக்டரையும் அவங்க ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எந்த டாபிக் நீங்கள் கொடுத்தாலும் அதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதில் ஏதாவது மாறாக இருந்ததுன்னா அதை எடுத்துடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கே இந்த டாபிக்ஸ் தான் போய் சேரப்போகுது. அப்போ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவோட நெகட்டிவ் கான்செப்ட்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிக்கக்கூடாது, நெகட்டிவ்ஸாக எதுவும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் கரிக்குலம் கண்டென்ட்டுன்ற போது சப்ஜெக்ட் மேட்டர். என்ன சப்ஜெக்ட் மேட்டர் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? வெறும் ஆல்ஃபபெட்ஸ், வாவல்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதுதான் நீங்கள் இங்கே கொடுக்குறாங்க. கண்டென்ட் மேட்டர் இப்போ இங்கே என்ன? கரிக்குலம் கண்டென்ட் ரெஃபர்ஸ் டு தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் டாபிக்ஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், எல்கேஜி யூகேஜியில் ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் வாவல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்போ கரிக்குலம் கண்டென்ட்னா என்ன? கண்டென்ட் ஆஃப் த எல்லாத்துலேயுமே கண்டென்ட் பேஜ் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. என்ன நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, பேஜ் நம்பர் என்ன, அப்புறம் இது ஃபஸ்ட்டு சாப்டரா செகண்ட் சாப்டரா எப்படி போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ கண்டென்ட்ன்றது டாபிக்ஸு அப்படிங்கிறாங்க, இல்லைனா ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். prescribed for the instructional program of a particular course for which the knowledge, skills, attitudes, values are derived. ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இந்த டாபிக்ஸுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க, என்ன கோர்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு தகுந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அதில் டெவலப் ஆகுதா, அதில் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கா, அதுக்கு மதிப்பு அளிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து அது இருக்குது. கரிக்குலம் கண்டென்ட் கெட் expanded in terms of the facts, concepts, principles, theories and laws that are to be learnt in the coursework. ஸோ கரிக்குலம் கண்டென்ட்ன்றது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படின்னா அதோட ஃபேக்ட்ஸ் என்ன, கான்செப்ட்ஸ் என்ன, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, தியரிஸ் என்ன, லாஸ் என்ன, இது எல்லாமே இருக்கும் இல்லையா. நீங்கள் எந்த ஒரு மேக்ஸாக இருந்தாலும் சயின்ஸாக இருந்தாலும் இதில் எல்லாத்துலேயுமே கொள்கைகள் ஹிஸ்ட்ரியிலே கூட பிரின்சிபல்ஸ் இருக்கும், தியரிஸ் இருக்கும், லாஸ் கூட அவங்க சொல்லித் தருவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஒர்க்கை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போகணும். இந்த க்ரைட்டீரியா ஃபார் கண்டென்ட் செலெக்ஷனுக்கு என்ன க்ரைட்டீரியா? நீங்கள் ஒரு கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். என்னது? செல்ஃப் சஃபிஷியன்சியாக இருக்குதா, சிக்னிஃபிகன்ஸா, அடுத்து வேலிடிட்டி இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்களா, யூட்டிலிட்டி, கைண்ட்லிங் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுதா, அடுத்தது ப்ராக்டிகபிலிட்டி அண்ட் ஃபீஸிபிலிட்டி, லேர்னபிலிட்டி கற்றுக்க முடிகிற மாதிரி இருக்குதா, இல்லை அது ப்ராக்டிக்கல் அனுபவத்துக்கு வருமா, இது எல்லாத்தையுமே ஓரியன்டேஷன் டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அது மதிப்பளிக்குதா,
இது எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாமே க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் ரிலவெண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை கொண்டு வரது, அதை செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் தி கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணுற டாப்பிக்கை பொறுத்து இருக்குது, சப்ஜெக்ட் மேட்டர் கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. அந்த கண்டென்ட் மூலியமாக தான் அவங்களால அவங்களுடைய கற்றல் அனுபவங்களை அவங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வேரி. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரி அது கற்றல் அனுபவங்கள் மாறி மாறி இருக்கும், அதோடைய நேச்சரும் அதோட டைப்ஸும். Therefore, keeping in mind the nature of the subject contents, learning experience ought to be carefully செலக்டட். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்மளுடைய சப்ஜெக்ட் கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஈச் டாபிக் இந்த சப்ஜெக்ட் கரிக்குலம் ப்ராக்டிக்கல் ஒர்க் தட் ஆட் டு பி அண்டர்டேக்கன் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒவ்வொரு கரிக்குலம்லேயும் பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஒரு டாப்பிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ப்ராக்டிக்கல்ஸ் பண்ண முடியுமா, அந்த குழந்தைங்களால் ப்ராக்டிக்கல் வழியாக செய்முறை வழியாக கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஃபீல்டு ஸ்டடி பண்ண முடியுதா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப்பிக்குமே அந்த மாதிரி பார்க்கணும். ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்கலாமா, ஃபீல்டு ஸ்டடி கொடுக்க முடிகிற டாப்பிக்கா, டிஸ்கஷன்ஸ் நம்ம நடத்த முடியுமா, அசைன்மெண்ட்ஸ் அதை உங்களால் சப்மிட் பண்ண முடியுமா, என்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ண முடியும், செமினார் நடத்த முடியுமா, அந்த டாப்பிக்கை வச்சு பிரெயின் ஸ்டார்மிங் கொடுக்க முடியுமா, டிபேட்டு, இதெல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம வந்து ஒரு கரிக்குலம் டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் இதில் நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கும் போது ஃபீல்ட் விசிட் பண்ண முடியுமா, ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமா, இப்போ ஸ்டாம்ப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்பெசிமென் ஏதாவது அவங்களால கிளாஸிஃபை பண்ண முடியுதா, இதெல்லாம் கூட அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சப்ஜெக்ட் கண்டென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். ஆர்கனைசிங் அண்ட் இன்டெகிரேட்டிங் கரிக்குலர் காம்பனன்ஸை நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிற போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த காம்பனன்ஸ் ஆஃப் த கரிக்குலம் வயா aims, goals, objectives, selected subject contents, learning experiences and evaluation procedures are organized to a coherent, meaningful plan, and it is termed as curriculum design. Design a curriculum takes into account horizontal and vertical organization. So நீங்கள் வந்து ஒரு கரிக்குலம் ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணவோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கோ ஃபஸ்ட்டு எய்ம் என்ன, அதோட கோல் என்ன, அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதே மாதிரி அந்த கண்டென்ட் என்ன, கற்றல் அனுபவங்கள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, எப்படி நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி எக்ஸாம் வைக்க போகிறீங்க, டேர்ம் எக்ஸாமா இல்லை ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி எக்ஸாமா, இது எல்லாமே அவங்க வந்து பார்க்கணும். இது எல்லாமே இதிலையே கொண்டு வந்திருக்கணும். அதுதான் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்லேருந்து எய்ம்லேருந்து எவாலுவேஷன்லேருந்து போகிறது தான் வந்து என்னது ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, கரிக்குலம் டிசைன், இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கரிக்குலம் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைன் அ கரிக்குலம் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஹாரிசான்டல்லாகவும் இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். Vertical organization refers to the longitudinal arrangement. Verticalனால் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஹரிசாண்டல்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரி இருக்குன்னா, வெர்டிக்கல் ஆர்கனைசேஷனில் அதில் ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இதுலேருந்து இதுக்கு தொடர்பு இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும், வெர்டிக்கல் ஆர்டிகுலேஷன் இந்த கரிக்குலம், இது எல்லாத்தையுமே அவங்க அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் என்ன, ஆர்கனைசேஷன் ரெஃபர்ஸ் டு த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கண்டென்ட் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஸ்கில்ஸ் எப்படி பண்ணணும், ப்ராசஸ் as from the வியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்கோப், ஹரிசாண்டல் இன்டெக்ரேஷன். இதில் 6 டைமென்ஷன் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப்பு, சீக்வன்ஸு, கண்டினியூட்டி, இன்டெக்ரேஷன், ஆர்டிகுலேஷன், பேலன்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் while ஆர்கனைசிங் த கண்டென்ட்ஸ் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதான். டாஸ்க் இன்வால்வ் இன் செகண்ட் ஃபேஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃபேஸ் இப்போ தான் முடிச்சிருக்கோம். செகண்ட் ஃபேஸ் என்ன பண்ணுறாங்க கரிக்குலம் டிசைனில், இல்லைன்னா வயா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கரிக்குலம் அப்படிங்கிறாங்க. இதில்
2 levels இருக்குது. ஒன்று இன்ஸ்டிடியூஷன் வைஸ், இன்னொன்று இந்த கிளாஸ் அண்ட் இன் 3 modes. ஸோ கிளாஸ் இன் 3 மோட்ஸுன்னும் போது இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை குரூப் டீச்சிங்காக இருக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் லேர்னிங் மெத்தடாக இருக்கலாம், மோடாக இருக்கலாம். இந்த கிளாஸ் ரூம் இந்த கரிக்குலம் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் pupils, it is called டீச்சிங்கிறது என்னது, ஒரு கிளாஸில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கரிக்குலமை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கற்றல் அனுபவங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டீச்சிங் அப்படிங்கிறாங்க. டீச்சிங் இஸ் அ வெல் பிளான்டு டாஸ்க் டு அச்சீவ் த ப்ரீடிட்டர்மைன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் இன் பியூப்பிள்ஸ் பிஹேவியர். ஓகே, ஸோ ஒரு டீச்சிங்கிறது என்னது, அது இந்த டாஸ்க்கை நம்ம அடைஞ்சிடணும், இதை நம்ம முடிச்சிடணும், இதை அவங்க கற்றுக்கணும், இதை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதான். ஸோ குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஏ எழுதுறதுக்கு தெரியாது, பி எழுதுறதுக்கு தெரியாது. பட் நம்ம அப்படி சொல்லும்போது அவங்களால ஏ எழுத முடியும், பி எழுத முடியும் அப்படிங்கிற சேஞ்சஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுது. ஓகே, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ ஏ எழுத தெரியும், பி எழுத தெரியும். எதுக்கப்புறமேட்டு நீங்கள் நடத்துனதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட சேஞ்சஸ் நடக்குது, பிஹேவியரல் சேஞ்சஸ். அதுதான் டாஸ்க் இன்வால்வ் இன் த தேர்ட் ஃபேஸ். இதில் தேர்ட் ஃபேஸில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, curriculum evaluation, the process used to define and determine the quality of the curriculum being constructed is known as curriculum evaluation. curriculum evaluation என்ன, முதல்ல கரிக்குலமை எப்படி வந்து மதிப்பிடுறாங்க, அதை வந்து டு டிஃபைன் அண்ட் டிட்டர்மைன் த குவாலிட்டி, அதோட தரத்தை பொறுத்து தான். ஓகே, இந்த கரிக்குலம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி இவங்க டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த கரிக்குலமோட குவாலிட்டி தரத்தை பொறுத்து தான் இருக்குது. கரிக்குலம் கேன் பி எவாலுவேட்டட் கம்ப்ளீட்லி இன் ஆல் இட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் கேன் பி டன் ஆன் செலக்ட் ஆஸ்பெக்ட் ஒன்லி. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம வந்து கரிக்குலமை மதிப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 பேசிக் எலிமெண்ட்ஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க, இல்லை செலக்டடான ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதில் 4 பேசிக் எலிமெண்ட்ஸ் இன் கரிக்குலம் எவாலுவேஷன். ஃபஸ்ட்டு எதை எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதோட கண்டென்ட்டு, இன்புட் என்ன, அதோட கான்டெக்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், கான்டெக்ஸ்ட்டு, இன்புட், ப்ராசஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட், இது எல்லாத்தையும் நம்மளை எவாலுவேட் பண்ணணும், மதிப்பிடணும் அப்படிங்கிறதான். காலேஜஸ் when we say evaluation, however in competitive CE all 4 elements ought to be evaluated. CIPP, ஸோ இந்த CIPPங்கிறது இதுதான். ஓகே, கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட், இது 4 வகையிலையுமே அவங்க வந்து அதை எவாலுவேட் பண்ணியிருக்கணும் காலேஜஸ். அப்போ பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கரிக்குலம் எவாலுவேஷன்றது 2 டைப்ஸ். என்னது அப்படின்னா, மெட்டீரியல் எவாலுவேஷன், ப்ரோக்ராம் எவாலுவேஷன். அடுத்தது ஸ்டேஜஸ் இருக்குது இதில். அது என்னது, டெவலப்பிங் த எவாலுவேஷன் பிளான், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பிளானை எவாலுவேட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் 5 ப்ராட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. என்னது, ரேஷ்னல், அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் கரிக்குலம் எவாலுவேஷன், டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எவாலுவேஷன் ரிப்போர்ட், இது எல்லாமே 5 ஆஸ்பெக்ட்ஸ். கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படிங்கிற போது ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த கோர்ஸ் கண்டென்ட். கோர்ஸ் கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை என்ஷோர் த குவாலிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, டெக்ஸ்ட் புக்ஸோட குவாலிட்டியோ, கைடோ, நோட் புக்கோ, எதோட குவாலிட்டி, அதோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மதிப்பிடுறதுக்கு இது பெருசும் உதவியாக இருக்குது. அடுத்தது 4th ஃபேஸ். ஓகே, இந்த டாஸ்கில் 4th ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is improvement of the curriculum. Economic pressure, knowledge explosion, social change, influence of research findings, new inventions and discoveries in science and technologies are the most important factors which necessitate changes in curriculum now and then. ஸோ எக்கனாமிக் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, நம்மக்கிட்ட இவ்வளோ தான் ஃபண்ட் இருக்குது, இவ்வளோ வச்சு என்ன பண்ண முடியும், வீட்லேயும் அப்படி தான், நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது, இதை வச்சு நம்மளால் ஒரு பிஹெச்டி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எக்கனாமிக் ப்ரெஷர் நமக்கு இருக்குது. நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன்,
அதே மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பை வச்சு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறைய நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அப்போ அது அப்புறம் சோஷியல் சேஞ்ச், இப்போ சமுதாயத்தில் நிறையா சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ், நியூ இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், பிஹெச்டி பண்ணுறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் புதுசாக கண்டுபிடிக்கிறது, இல்லை புதுசாகவே டிஸ்கவர் பண்ணுறது, இது எல்லாமே முக்கியமான ஃபேக்டராக இங்கே இருக்குது. அதுவும் தேவையான ஒன்றா இருக்குது இந்த கரிக்குலம் சேஞ்சஸில். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணம் குழந்தையிலேருந்தே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கரிக்குலமில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. பர்சீவிங் த நீட் ஃபார் சேஞ்ச், பிளானிங், இனிஷியேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன். அதுக்கு அரேஞ்சிங் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் மானிட்டரிங் ஃபார் என்ஷூரிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ தேவைக்கு நம்ம தேவைக்கு முக்கியம் கொடுக்கணும். ஓகே, ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அந்த தேவைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பிளான் பண்ணணும். ஓகே, இந்த சேஞ்சை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவாலுவேட்டும் பண்ணிக்கணும். ஓகே, இது இப்படி பண்ணுங்கள், இப்படி மாற்றுங்கன்னு சொல்லணும். அதை மாற்றியும் காமிக்கணும். அந்த மாற்றினது கரெக்டானு நீங்கள் செக்கும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இது. அரேஞ்சிங் இன்ஸ்டிடியூஷனல் மானிட்டரிங் ஃபார் என்ஷூரிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஓகே, இது எல்லாமே கரெக்டாக போய் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் சேர்ந்துச்சா அப்படிங்கிறதையும் நம்ம மானிட்டர் பண்ணியும் பார்க்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம உறுதியும் படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இதோட இந்த டாபிக் ஃபேஸஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன்றது முடிஞ்சிச்சு. எல்லா ஃபேஸஸையும் பார்த்துட்டோம். அடுத்தது மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன். மாடல்ஸ் அப்படிங்கும்போது டெய்லர்ஸ் கரிக்குலம் இன்குவரி மாடல், ஹில்டா டாபாஸ், இது எல்லாமே ஒருத்தரும் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. வெதர் இந்த கரிக்குலம் டிசைன் ஓகேவா, இந்த கரிக்குலம் டிசைன் இதனால் நாட் ஓகே, இதனால் நாட் ஓகே, இது பர்ஃபெக்ட்டு அப்படின்னு கொண்டு வருவாங்க. அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க இந்த மாடல்ஸில். யார் யார்? டெய்லர்ஸ் கரிக்குலம் இன்குவரி மாடல், ஹில்டா டாபாஸ் கிராஸ் ரூட்ஸ், செயிலர் அண்ட் அலெக்சாண்டர்ஸ். இதை தனித்தனியாகவும் கேட்கலாம், இல்லை ஒரே கொஸ்டினாக மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைனும் கேட்கலாம். டெய்லர்ஸ் கரிக்குலம் இன்குவரி மாடல் அப்படிங்கும்போது இது ஓல்டர் வியூ, இது ஒரு பழைய கண்ணோட்டத்தில் கொண்டு வந்த கரிக்குலமாக இருக்குது அப்படின்றது யார் சொல்கிறான்னா ரால்ஃப் டெய்லர் அப்படின்றவர். டெய்லர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, இவரோட முழு பேர் ரால்ஃப் டெய்லர். whose basic principles of curriculum and instructions 1949 was a great landmark in curriculum theory. இவர் 1949 கொண்டு வந்த பேசிக்ஸ் கொள்கைகள் இருக்கு இல்லையா, கரிக்குலமோட கொள்கைகளும் அந்த கற்பித்தலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரொம்ப அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது இந்த கரிக்குலம் தியரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லர்ஸ் மாடல் இஸ் அ சிம்பிள் லீனியர் அப்ரோச். இந்த மாடலுக்கு வேறு என்னென்னா சிம்பிள் லீனியர் அப்ரோச். இதில் 4 ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, விச் he thought must be answered in connection with any curriculum. இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த 4 கொஸ்டின்ஸ் கேட்டால் போதும், இந்த 4 கொஸ்டின்ஸை எந்த கரிக்குலமில் எப்படி கேட்டாலும் எல்லாரும் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நினச்சிருக்காரு. இதில் 4 பிரின்சிபல் கொஸ்டின்ஸ் விச் he ஐடென்டிஃபை. என்ன அப்படி ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டார், இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எஜுகேஷ்னல் பர்பஸஸ் ஷுட் தட் ஸ்கூல் சீக் டு அட்டைன். ஸோ என்ன ஒரு கல்வி எதுக்காக அப்படிங்கிறத அவங்க அந்த ஸ்கூல் எதை அடைய போகுது அப்படிங்கிறத கண்ணோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் கேட்குறார். அடுத்தது வாட் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் பி ப்ரொவைடட் தட் ஆர் லைக்லி டு அட்டைன் தீஸ் பர்பஸஸ். இந்த பர்பஸஸ் எல்லாம் எப்படி அடையணும் அப்படிங்கிறதையும், எப்படி எதை நம்ம ப்ரொவைட் பண்ணால் இதை அடைவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. How can these educational experiences be effectively organized? இந்த கல்வி அனுபவங்களை நம்ம எப்படி எஃபெக்டிவாக இதுக்கு அடுத்தது இது இந்த ப்ரோக்ராம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதும். How can we determine whether these purposes are being attained? நம்மளால் இதை எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும், இதெல்லாம் அட்டைன் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இந்த தேவைகளெல்லாம் அவங்க சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் கேட்குறாரு. இந்த 4 கொஸ்டின் இதான் இங்கே இருக்குது, அதை இப்படியும் நீங்கள் எழுதலாம். பர்பஸ் ஆஃப் த ஸ்கூல், அதுக்கு அடுத்தது தான் என்னது, செலெக்ஷன் ஆஃப் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் ரிலேட்டட் டு பர்பஸ். அடுத்தது ஆர்கனைஸ் பண்ணுங்கள், எவாலுவேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை தான். இதே கொஸ்டின்ஸு சென்டென்ஸில் இங்கே இருக்குது, இங்கே டாபிக்ஸாக இங்கே இருக்குது. நீங்கள் இதை படித்தாவே அதை எழுதிடலாம்.
பர்பஸஸ் ஆஃப் த ஸ்கூல் அப்படிங்கும் போது அக்கார்டிங் டு டெய்லருடைய கூற்றுப்படி பர்பஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இது என்ன டாபிக் அவங்க லேர்ன் பண்ண போகிறாங்க, அவரோட இதுபடி பர்பஸஸ்ன்றது அப்ஜெக்டிவ். சிமிலர்லி த ஃபர்ஸ்ட்லி என்ன கொடுத்துருக்காங்க, கரிக்குலம் பிளானர் ஷுட் ஐடென்டிஃபை தீஸ் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரம் 3 sources. முதல்ல இந்த எதை அவங்க பார்க்கணும், இந்த கரிக்குலம் பிளான் பண்ணுற ஒரு கமிட்டி இருக்காங்க, இல்லை ஒரு குரூப் இருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எதை ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த அப்ஜெக்டிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸோட 3 sources-ஐயும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் மேட்டர், யார் அந்த லேர்னர், எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா. அதுக்கப்புறம் சமுதாயம், அந்த சமுதாயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த 3த்தையும் கருத்தாக கொண்டு தான் அவங்களால கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி செகண்ட்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, after identifying numerous general instructional objectives, the curriculum planner should refine them by filtering through 2 screens. என்னதான் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, என்னதான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னாலும் அந்த கரிக்குலம் பிளானர்ஸ் அவங்க ஸ்க்ரீன்ஸ் பண்ணணும். இது ரெண்டுலேயும் ஃபிலாசபியும் சைக்காலஜியும் அட்டைன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால அடுத்து போகிறேன். தேர்ட்லி, த்ரூ சச் அ ஸ்க்ரீனிங் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட். அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது சும்மா டெம்ப்ரரியாக தான் கொடுக்குறாங்க. அடுத்தது எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்சஸ் ரிலேட்டட் டு தி பர்பஸஸ். ஸோ இந்த கல்வியின் அனுபவங்கள், கற்றலின் அனுபவங்கள் எதை குறித்து நோக்கத்தை குறித்து இருக்கணும் அப்படிங்கிறதான். கரிக்குலம் பிளானர்ஸ் ஷுட் ஐடென்டிஃபை தோஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் விச் எனேபிள் த லேர்னர்ஸ் டு அட்டைன் த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த கரிக்குலம் பிளானர்ஸ் என்ன பண்ணணும், இந்த கற்றல் அனுபவங்கள் எதை கொண்டு போய் அவங்க அடையிறதுக்காக அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த டாபிக்ஸ் என்ன டீச் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இருக்கும், அதோட நோக்கமாக இருக்கணும். அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் த செலக்டட் எடுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். டைலர்ஸ் தேர்ட் பிரின்சிபல் எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் பிளானர்ஸுங்கிறவங்க ஷுட் ஆர்கனைஸ் அண்ட் சீக்வென்ஸ் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்கள் உங்களுடைய கற்றல் அனுபவங்களை இப்படி தான் இருக்கணும், இதுக்கு அடுத்தது இது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொண்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், வேல்யூஸ், ஸ்கில்ஸ் ஷுட் மேக்ஸிமைஸ் மீனிங்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லேர்னிங். இது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனல் மீனிங்ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் லேர்னிங்கையும் இது மேம்படுத்த உதவும். அந்த ஆர்கனைசேஷனோட ஐடியாஸ், இந்த ஐடியாவை நீங்கள் கற்றுக்கோங்க, இதுக்கு அடுத்தது இந்த ஐடியா, இந்த கான்செப்ட் பாருங்கள், இந்த வேல்யூ, இந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமைஸ் ஆகும். அடுத்தது இவாலுவேஷன். எல்லாத்துலேயுமே கடைசியில் என்ன தான் பண்ணணும், கரெக்டாக எக்ஸாம் வச்சு வெதர் தே அண்டர்ஸ்டூட் ஆர் நாட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் இல்லையா. ஸோ எவாலுவேஷனில் என்ன சொல்கிறாங்க, டைலர்ஸ் லாஸ்ட் பிரின்சிபல் இதுதான், கடைசி பிரின்சிபல். அண்ட் தட் கரிக்குலம் பிளானர் ஷுட் ஃபைண்ட் அவுட் வெதர் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஹவ் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் த இன்டெண்டட் ரிசல்ட்ஸ். இந்த கற்றுக் கொடுத்துட்டீங்க, இப்படி தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படி எல்லாமே சொல்லிட்டீங்க, அவங்க கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறோம், த்ரூ தேர் ரிசல்ட்ஸ். அண்ட் எவாலுவேஷன் ஷுட் ரிலேட் டு ஆல் த சோசன் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த எவாலுவேஷனுங்கிறது எல்லா நீங்கள் சூஸ் பண்ண எல்லா அப்ஜெக்டிவ்ஸையும் அது அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. எவாலுவேஷன் டிட்டர்மைன்ஸ் வெதர் த ப்ரோக்ராம் இஸ் எஃபெக்டிவ் ஆர் இன்எஃபெக்டிவ். எவாலுவேஷன்றது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது எஃபெக்டிவாக இருக்கா இல்லை இன்எஃபெக்டிவாக இருக்கா, ஓகே இது வேணாம், இந்த டாப்பிக்கை தூக்குங்கப்பா, இந்த கரிக்குலம்லேயே வேணாம், இதை படித்து இந்த குழந்தைங்க என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எவாலுவேஷன்றது கைட்ஸ் வெதர் த ப்ரோக்ராம் ஷுட் பி மெயின்டைன்ட் ஆர் மாடிஃபைடு. எவாலுவேஷன்றது எதை கைட் பண்ணணுன்னா, இந்த ப்ரோக்ராமை மெயின்டைன் பண்ணலாமா, இல்லை இதையே கொண்டு போகலாமா இந்த டாப்பிக்கே, இல்லை இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தால் இந்த குழந்தைங்களால் இன்னும் நல்லா கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இஃப் இட் இஸ் டு பி மாடிஃபைடு, இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு இருந்தால்
வெதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஹாவ் டு பி மேடு. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இருந்துச்சுன்னா மட்டும் மாற்றலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறதான். இந்த டயக்ராம் கிவன் பிலோ illustrates the components of Taylor's method. இந்த டைலர்ஸோட மாடலை அப்படியே வந்து டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டயக்ராம் படித்தாவே நீங்கள் அந்த தியரி எழுதிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி. இது என்ன பண்ண போகிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை எடுக்க போகிறீங்க இல்லையா? என்ன சப்ஜெக்ட் மேட்டர், இப்போ நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க, சப்ஜெக்ட் மேட்டரை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்கு என்ன சோர்ஸஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இருந்தால் தான் உங்களால் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை சொல்லிக் கொடுக்க முடியும், இல்லை கற்றுக்க முடியும். அவங்க லேர்னர் இருந்தால் மட்டும்தான். லேர்னர் மட்டும் இருந்தால் போதாது, யாரும் வேணும், நம்ம சமுதாயமும் வேணும். ஸோ சமுதாயம் இருந்தால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் மேட்டரை நமக்கு கொடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் ஓகே. எந்த சப்ஜெக்ட் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்கன்னு எடுத்துட்டிங்க. இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கற்றுத்தர போகிறீங்கன்னா யாருக்கு கற்றுத்தர போகிறீங்க, லேர்னருக்கு கற்றுத்தர போகிறீங்க. லேர்னர்ன்றவங்க அவங்க சமூகத்தோடு ஒட்டினவங்க தான். ஸோ அவங்க சமுதாயமும் அங்கே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாபிக்ஸுன்றது தானே அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறாங்க, டு ஆட் 2 digit நம்பர் அப்படின்னாக்கா அதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இவங்க டென்டேட்டிவாக எடுக்கிறாங்க, நாட் ப்ரிசைஸ். அந்த பர்டிகுலராக இதுதான் இப்படி தான் டாப்பிக்குன்னு இல்லாமல் சரி இது ஒரு டாபிக் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அந்த டாப்பிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரீன் பண்ண சொன்னாங்க இல்லையா. நீங்கள் ஜஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் பண்ணக்கூடாது, இது ஸ்க்ரீன் பண்ணப்படணும். இந்த டாபிக் வந்து சைக்கலாஜிக்கலி ஓகேவா, இதில் ஃபிலாசபி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்க்ரீனிங்லாம் போயிருப்பீங்களா கோவிட் டெஸ்ட் அப்போது, என்ன ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அது மாதிரி இங்கே ரெண்டுமே சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபிலாசபி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இப்படி செக் பண்ண பிறகு நமக்கு ப்ரிசைஸாக இந்த டாபிக் தான் நம்ம கற்றுத்தர போகிறோம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம கற்றுத்தர போகிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன போகிறோம், ஃப்ளட்டு அப்படிங்கிறத டாப்பிக்காக நம்ம கொண்டு போகிறோன்னா இதுதான் ப்ரிசைஸான ஒரு அப்ஜெக்டிவாக நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். இதில் என்ன இருக்கும், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுவீங்க, ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிங்களா அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், கடைசியில் என்ன பண்ணிடுவீங்க, எவாலுவேட் பண்ணி போகிறீங்க. இதுதான் டெய்லர்ஸோடைய கரிக்குலம் டிசைன் மாடல். இதில் வந்து சோர்ஸ் என்ன, இவங்க வந்து இவருடைய 1985 ஹன்கின்ஸ் ஓரியன்டென்ஸ்டைன் அப்படிங்கிறவங்க மூலமாக இதை வந்து அவரை டிசைன் பண்ணியிருக்காரு. இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, when Taylor wrote his book over 70 years ago, he was motivated by the fact that many educational programs did not clearly define purposes. நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதுதான் தேவை, இதுதான் நோக்கம் அப்படின்னு இல்லாமல் இருந்திருக்காங்க. இவர் 70 வருஷத்துக்கு முன்னாடியே புக்ஸ் எல்லாம் எழுதினவர். அப்போ பார்த்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நிறைய பேர் அதை எழுதலை அப்படிங்கிறத சொல்கிறாரு. த இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் வேர் அனேபிள் டு ஆன்சர். ஒரு இண்டிவிஜுவல் டீச்சர்கிட்ட போய் கேட்டால் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இதை டீச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. ஆனால் டீச் பண்ணுறாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு கிளாஸு அதை டீச் பண்ணுறாங்க. ஸோ த இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் unable to answer inquiries about aims and objectives of their teaching programs. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் எந்த ஒரு கிளாஸ் நீங்கள் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸை எழுதி போடணும் போர்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைங்களுக்கும் தெரியாது, அந்த டீச்சருக்கும் தெரியாது. அந்த நிலமையில தான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. Therefore, Taylor's objectives model of curriculum demands that educational objectives should describe student behavior and not teacher behavior. அப்போ இந்த டெய்லர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாடல் என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது யாரை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கணும், ஸ்டூடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கணும், அது டீச்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க.
டெய்லர்ஸ் மாடல் இஸ் கிரிட்டிசைஸ்ட். ஓகே, அப்போ இதில் ஏதோ குறை இருக்குது, அதனால தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. as being far too simple, அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார் லேர்னிங் எவாலுவேஷன் until the final stage of the curriculum process. This may give room for a bad curriculum to stay in practice and spoil students learning. ஸோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த லேர்னிங்க்கு ப்ராசஸ்க்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அவ்வளோவா. எவாலுவேஷன் ப்ராசஸில் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நமக்கு என்ன இருக்குன்னா, இது ஒரு பேட் கரிக்குலம், இது நல்ல கரிக்குலம் இல்லை. ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லேர்னிங்கை பிள்ளைங்க இன்னும் கற்றுக்கக்கூடிய அறிவு நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சமாக கற்றுப்பாங்க. ஸோ அது ஸ்பாயில் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அப்படின்னு சொல்லி இவருடைய மாடலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஹில்டா டாவாஸ் கிராஸ் ரூட்ஸ் ரேஷ்னல் மாடல் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த கரிக்குலம் டிசைனுக்கு அப்படின்னு பார்த்தா, மெயின்டைன்ஸ் த கரிக்குலம், யூசர்ஸ் ஷுட் டிசைன் த கரிக்குலம். யூசர்ஸ் கரிக்குலமை டிசைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ யூசர்ஸ் யார்? டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அக்கார்டிங் டு ஹர், ஹில்டா டாபாவுடைய குற்றப்படி டீச்சர்ஸ் எதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவங்க தான் டெக்ஸ்ட் புக்கே க்ரியேட் பண்ணணும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. பை அடாப்டிங் அண்ட் இண்டக்டிவ் அப்ரோச் ஸ்டார்டிங் வித் ஸ்பெசிஃபிக் இண்டக்டிவ் அப்ரோச் அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஜென்ரலில் போய் முடிக்கிறது தான் இண்டக்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு. அண்ட் ஜென்ரல் டிசைன் ஆஸ் அப்போஸ் இதை மாற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் டிடக்டிவ். டிடக்டிவ் அப்படியே ரிவர்ஸில் போகும். ஓகே, ரிவர்ஸில் அப்படிங்கும்போது ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்னு போகும். அது மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது டு ப்ரொவைட் மேஜர் இன்புட்ஸ். மேஜராக இன்புட்ஸ் கொடுக்குறதுல 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா, டயக்னோசிஸ் ஆஃப் நீட்ஸ், தேவைகளை டயக்னோஸ் பண்ணுறது. ஒரு பேஷண்ட் போனாங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது, இதை எப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, டயக்னோஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. இந்த டீச்சர் கரிக்குலம் பிளானர் ஐடென்டிஃபைஸ் த நீட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸோடைய நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டயக்னோஸ் பண்ணுறது. ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும். டீச்சர் தென் ஸ்பெசிஃபைஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸை பொறுத்து அவங்க அப்ஜெக்டிவ்ஸை ஃபார்முலேட் பண்ணும். செலெக்ஷன் ஆஃப் கண்டென்ட். த டீச்சர் ஷுட் செலக்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட்டை யார் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, டீச்சர் அக்கார்டன்ஸ் வித் த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸை நீங்கள் போய் அப்படி காலேஜஸ்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸில் நீங்களே ஒரு டாபிக் எடுங்க, அந்த டாப்பிக்கை போய் நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே டீச்சர்ஸை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டாபிக் இது தான், அதுக்கு தகுந்த கண்டென்ட்டை நீங்கள் எங்கேயாவது தேடி பிடிச்சி கொண்டு வாங்க. த கண்டென்ட் ஷுட் பி வேலிட் அண்ட் சிக்னிஃபிகண்ட். அது வேலிட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி அது சிக்னிஃபிகண்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Organization of content. The chosen contents must be in terms of the maturity of the learners. லேர்னர்ஸோட மெச்சூரிட்டியை பொறுத்து இந்த கண்டென்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அவங்களோட அகடமிக் அச்சீவ்மெண்ட் இந்த வருஷம் எப்படி என்ன மாதிரி அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் பண்ணணும். அடுத்தது செலெக்ஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கண்டென்ட்ஸுங்கிறது மஸ்ட் பி ப்ரெசென்டட் டு த லேர்னர்ஸ்கிட்ட இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டீச் பண்ணி முடிக்கிறீங்க. சம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடாலஜிஸ் ஹியர் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த கண்டென்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணட்டும், அதனால் அவங்க கற்றல் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிறது. லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க. லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் சீக்வென்ஸாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த சேம் வே ஆஸ் த கண்டென்ட் லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் அண்ட் மீன்ஸ் ஆஃப் எவாலுவேஷன்னும் போது அதில் தான் கடைசியில் எப்படி இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு வரது. ஓகே, த கரிக்குலம் பிளானர்ஸ் மஸ்ட் டிட்டர்மைன் வாட் அப்ஜெக்டிவ்ஸ் ஹவ் பீன் அச்சீவ்டு. அப்ஜெக்டிவ்ஸுன்றதை நம்ம டாப்பிக்காக கொடுத்தோம், அந்த அப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அச்சீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. தோ டாபாஸ் மாடல் ஹேஸ் மெனி மெரிட்ஸ்,
நிறைய மெரிட்ஸ் இருந்தாலும் அங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வீக்னஸ் as follows. என்ன ப்ரைமரி வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான ஒரு வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் அப்ளைஸ் த கான்செப்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி ஆஸ் அ ஹைலி டெக்னிக்கல் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ். இதில் வந்து டீச்சரை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லு, கண்டென்ட்டோட யாரை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லு, ஸ்டூடெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லு அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு டிமெரிட் அப்படின்றாங்க. இட் அஷ்யூம்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இட் அஷ்யூம்ஸ் தட் டீச்சர்ஸ் ஹாவ் த எக்ஸ்பர்டைஸ். டீச்சர்ஸ் தான் இங்கே எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க சொல்கிறது தான் இங்கே படிக்கணும். அண்ட் டைம் டு என்கேஜ் இன் சச் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது தான். ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு டிமெரிட் அப்படிங்கிறது. அடுத்தது செயிலரோடது அலெக்சாண்டர்ஸ் பிளானிங் ப்ராசஸ் மாடல். செயிலரோடது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலன் செயிலர் அண்ட் வில்லியம் அலெக்சாண்டர் 1974 கரிக்குலம் டிசைனை வியூ பண்ணி பார்க்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. அக்கார்டிங் டு தெம் அவங்களோட கூற்றுப்படி என்னென்னா செயிலர் அண்ட் வில்லியம் 2 பேரும் சேர்ந்துல இது பண்ணியிருக்காங்க. அலெக்சாண்டர் அவங்க 2 பேரோட கூற்றுப்படி என்னென்னா a plan for providing sets of learning opportunities. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, கற்றல் வாய்ப்பு கிடைச்சா தானே குழந்தைங்களால் கற்றுக்க முடியும். டு அச்சீவ் broad educational goals and related specific objectives. ஸோ ப்ராடான ஒரு எஜுகேஷ்னல் கோல்ஸை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்ஜெக்டிவ்ஸை அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களால நிறைய பெருசாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கேருந்து தெரியுது. ஃபார் அன் ஐடென்டிஃபையபிள் பாப்புலேஷன் சர்வ்ட் பை அ சிங்கிள் ஸ்கூல் சென்டர். ஸோ ஃபார் நிறைய எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ பேராக இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும் அவங்களால இதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதான். கேலன் செயிலர் and his associate 1981 adopted an administrative approach to curriculum design. இவங்க வந்து எந்த அப்ரோச் எடுத்தாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச்சை எடுத்தாங்க கரிக்குலம் டிசைன் பண்ணுறதுக்கு. they described and analyzed curriculum plans in terms of the relations of ends and means, the attention to pertinent facts and data, and the flow of activities and procedures from beginning to end. அவங்க எதை டிஸ்கிரைப் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கரிக்குலம் பிளான்ஸை அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற எண்ட்ஸ் அண்ட் மீன்ஸ். ஓகே, இதில் இப்போ தான் முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இதில் என்ன ஃபேக்ட் இருக்குது, இதில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா அவங்க ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதில் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட் என்ன, அதோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கா, கரிக்குலம் டிசைன் எப்படி இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எவாலுவேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இது பேசிக்ஸ் சொசைட்டியை பேஸ் பண்ணி இருக்குது. பேஸ் ஆஃப் கரிக்குலம் சொசைட்டி, லேர்னர்ஸ், நாலேஜ் இவங்க எல்லாரும் அதை கற்றுக்குறாங்க. இதில் ஃபீட்பேக் அவங்க கொடுக்குறாங்க, இது கரெக்டு, இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது. இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது, ரிசர்ச் டேட்டா, அவங்க ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ், ஸ்டேட் கைட்லைன், இது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபிகர் ஷோயிங் டிசைனிங் த கரிக்குலம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச். இதுதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச். ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிது அப்படின்னும் போது தான் அது நல்லாயிருக்கும். as shown in figure, the selection of educational goals and objectives is influenced by எப்படி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் த சேம் இந்த ஃபிகரில் இருக்கிறத அப்படியே நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். டிஸ்கிரைப் பண்ணி என்னென்ன கொடுத்துருந்தாங்க, கோல்ஸ் இருந்துச்சு, அப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு, டொமைன்ஸ் இருந்துச்சு. த